ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹஷ்ரில் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். இந்த வசனம் நம்முடைய வாழ்நாளில் என்றைக்குமே நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி பொதுவாகவே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், முடிஞ்சோடனே அந்த நாள்லேயோ அல்லது அந்த வாரத்தினுடைய கடைசி நாட்கள்லேயோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம். அந்த ரிப்போர்ட் தான் நாம் எப்படிப்பட்டவங்க, நமக்கான நான் எந்த அளவுக்கு சரியாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு ரிப்போர்ட். எல்லாரும் கொடுக்குறோம்ல, கொடுக்காதவங்க யாரும்? சாதாரண லேபர்லேருந்து இன்ஜினியர் வரைக்கும் டாக்டர் வரைக்கும் எல்லாரும் கொடுத்தாகணும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நான் அல்லாஹ்ட்ட கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கும் இங்கே ரிப்போர்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் கொடுத்த பிறகு தான் இங்கே நான் எனக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவர்கிட்ட நான் ரிப்போர்ட் கொடுத்த உடனே தான் நான் என்ன செஞ்சுருக்கேங்கிற டீட்டெயில் தெரியும். அப்படி தானே? நான் ரிப்போர்ட் கொடுக்காம தெரியாது. நான் ரிப்போர்ட்டை வச்சு தான் அவர் என்ன செய்வார், நான் என்ன வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்பார். ஆனால் ரப்பு அப்படி இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயந்து பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ணிக்கங்க. நாளைக்கு அல்லாஹ்ட்ட கொடுக்குற ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து ரெடி பண்ணுங்க. வத்தகுல்லாஹ், ரெண்டு இடத்துல சொல்கிறேன். இந்த செய்திக்கு முன்னாலே இத்தகுல்லாங்கிறான், இதுக்கப்புறம் வத்தகுல்லாங்கிறான். பயபக்தியோடு உங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்காக, நாளை நான் என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அமைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நீ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு முன்னால அந்த ரிப்போர்ட்டுடைய என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். தெரியாமல நீ என்கிட்ட சப்மிட் பண்ணலை, தெரியாம நீ வந்து கொடுக்குறியா? உன்னை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்தவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா நன்கு அறிந்த நிலையில தான் உன்கிட்ட அதை வாங்குவான். அதனால நீங்க சரியா இருந்துக்கங்க, நாளை மறுமைக்காக உங்களை நல்லபடியாக தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அதுதான் நமக்கான உபதேசம். பயபக்தி உடைய ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் இந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் இறையியல் சார்ந்ததாக, இறை சார்ந்ததாக, இறையச்சத்துடன் கூடிய ஈமானுடன் கூடிய ஒரு வாழ்வியலாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்வியலை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين ودمر أعداء الدين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.